அஜித் நடித்த குட்பேட் ஆக்ட்லி திரைப்படம் இன்று வெளியானது. இப்படத்தின் முதல் காட்சியையே பார்த்த ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் நேர்மறையான விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர். கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் அஜித் தனது மனைவி த்ரிஷா கூறிய ஒரு காரணத்துக்காக சிறையில் அடைக்கப்படுகிறார். மகனின் 18வது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்கிற விருப்பத்தில் ஜெயிலர் உதவியுடன் வெளியே வருகிறார். ஆனால் வெளியே வந்ததும் தனது மகன் கடத்தப்பட்டிருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைகிறார். பின்னர் போதைப்பொருள் வழக்கில் திட்டமிட்டு மகனை சிக்க வைத்துள்ளனர் என்று தெரிகிறது. இதற்கு பின்னால் அவரது பழைய பகைவர்கள் இருக்கிறார்கள் என த்ரிஷா கூறுகிறாள். இதைத் தொடர்ந்து தனது மகனை மீட்கும் முயற்சியில் களத்தில் இறங்கும் அஜித் அவர் மகனை மீட்டாரா என்பதே மீதிக்கதை. முதல் பாதியில் விறுவிறுப்பாக தோன்றும் அஜித் AI தொழில்நுட்பத்துடன் காட்டப்படும் காட்சிகளில் ஸ்கிரீனை கிளீன் பண்ணியிருக்கிறார். படம் ஒரு குடும்பக் கதையாக ஆரம்பித்து பின்னர் ஆக்ஷன் திருப்பமாக மாறும்போது அவரது நடிப்பு ரசிகர்களை வசீகரிக்கிறது. குட் போர்ஷனில் இருந்து பேட் போர்ஷனுக்கு பின்னர் அக்லி போர்ஷனுக்கு மாறும்போது ரசிகர்களுக்கான உற்சவம் தொடங்குகிறது. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் திரைக்கதையில் மாயாஜாலம் காட்டியுள்ளார். அஜித்தின் பழைய படங்களிலிருந்து குறிப்புகள் கொண்டு ரசிகர்களுக்கு பெரிய விருந்தாக படம் அமைந்திருக்கிறது. அஜித் மட்டுமல்லாமல் படத்தில் உள்ள அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் படத்தை முழுக்க தாங்கி நிறுத்துவது அஜித்தான் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஜிவி பிரகாஷின் இசையும் பாடல்களும் செம கை கொடுத்திருக்கின்றன. குறிப்பாக கிளைமாக்ஸ் சண்டை காட்சியில் ஆலுமா டோலுமா பாடல் எதிர்பாராத சர்ப்ரைஸாக வருகிறது. மொத்தத்தில் இப்படம் அஜித்துக்கு ஒரு உறுதியான வெற்றி படமாகவே அமையும் என்று சொல்லலாம்.